இன்னைக்கு அமுதா சமையல்ல பாரம்பரிய சுவையில திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல 5½ கப்பு தண்ணி விட்டு அது கொதிச்ச உடனே 1/2 கப் துவரம் பருப்பை முதல்ல போட்டு வேக வைக்கணும். கட்டி பெருங்காயம் 1 துண்டு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு 1 கப் புழுங்கல் அரிசி சேர்த்து வேக விடுங்க. அவியலுக்கு தேவையான காய்கறிகளை நீள வாக்கில் வெட்டி சேர்த்து கலந்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சு அரிசி பருப்பு காயோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம், புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்து கிளறி 1 மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்து கலந்து இறக்கி வச்சிருங்க. அடுத்ததா தாளிக்க போறோம். கடாயில 100 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டி கிளறி எடுத்தா மணக்க சுவையான கூட்டாஞ்சோறு தயாராகிருச்சு. கொத்தமல்லி துவையலோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ஆஹா, பிரியாணி கூட கிட்ட நெருங்க முடியாத சுவையில் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு மறக்காம அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.